உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும், நண்பர்களுக்கும், குடும்பத்தினருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும், அதே மாதிரி தை பொங்கல் நல்வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். ராசி ரீதியாக ஆயிரக்கணக்கான டாபிக் இருக்கு. ஆக நான் அந்த ராசி பலன்கள் சொல்றது இல்லை, அது குரு பயிற்சி சனி பயிற்சி பலன்களும் நிப்பாட்டிக்குவேன். இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விட நீங்கள் எப்படி இருப்பீர்கள், உங்களை எப்படியெல்லாம் மாற்றலாம், உங்களுக்கு சரியான ஒரு வழியை என்னுடைய கடந்த கால ஆராய்ச்சியில் நாம் எப்படியெல்லாம் செய்யலாங்கிற எண்ணம் தான் எனக்கு ஓடிட்டு இருக்கு. துலாம் ராசி பூமத்திய ரேகையில் பூமியை ரெண்டாக வெட்டும் புள்ளி, அதான் துலாம் ராசி. சரிங்களா? இங்க பாருங்க, பூமி இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 0 டிகிரி அஸ்வினி 1ல் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே 180வது பாகை வரும்பொழுது கரெக்டா இந்த துலாம் ராசி வருது. இவர்கள் இரண்டு பக்கமும், இந்த சைடு இருக்கக்கூடியவர்கள் அந்த சைடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் சமச்சீர் பாதையில, சரியான ஒரு பாதையில அவங்களை நியாயமாக வழி நடத்திட்டு வருவாங்க. அமெரிக்காவில் ஒரு துலாம் ராசி நேயர், அவர் வீடியோவா எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. 3 பார்ட் வீடியோவா பண்ணித்தரேன், பட் எனக்கு நான் அனுப்பினதுக்கு அப்புறம் நீங்க பணம் கொடுத்தா போதுங்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, இல்லை சார், நான் அனுப்பி ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி நான் பணத்தை அனுப்பிடுவேங்கிறாரு. துலாம் பாருங்க எவ்வளோ கரெக்ட். என்னை பொறுத்தவரை முன்னாடியே அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு கொஞ்சம் அனுப்புறதுக்கு டிலே ஆச்சுன்னா அப்படின்னு நான் சங்கோச்சப்பட்டேன். அவர் அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் அனுப்புங்க, முதல்ல அதுக்கு உண்டான பணத்தை வாங்கின்னு அனுப்பி விட்டார். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு யாரால் யோசனை கிடைக்கும்? புரியுதுங்களா? நீங்க எல்லாருக்கும் யோசனை சொல்லுவீங்க, உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லக்கூடிய ஆள் 12 ராசியிலே ஒளிந்திருக்கிறார். அவர் உங்களுடைய லக்கணத்திற்கு எடுத்துக்கலாம், ராசிக்கும் எடுத்துக்கலாம். அந்த கடந்த 6 வீடியோக்கள் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதில் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு சொன்னாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க. ஒரு சிலர் அதை மறுத்தாங்க. இவங்களால தான் நான் யோசனை கேட்டு என்னுடைய புத்தி கெட்டு போச்சுலாம் சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, லக்ன ரீதியாகவும் நீங்க பார்க்கணும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ராசிக்கு என்னுடைய லக்னம் தனுசுன்னு வைங்களேன். அந்த ராசி எனக்கு துலாம் ராசி, மீனம். லக்னம் இங்க. இவர் துலாம் ராசிக்காரருக்கு இவர் எளிமையா வருவார். ஆனால் இவருக்கு நல்ல ஸ்டெப் எடுத்து கொடுக்கக்கூடியவராக வருவார். அப்ப மீன ராசியா இருந்தாலும் தனுசு லக்கணத்தை பார்க்கணுமா வேண்டாம? இதுலதான் சூட்சுமங்கள். அப்போ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டைரக்டா ஒருத்தவங்களை நீங்க எளிமையாக ஆக்க முடியாது. நீங்க ஏதாவது ஒரு லக்கணமா இருப்பீங்க, அது எனக்கு தெரியாது. அந்த லக்கணம் இந்த லக்கணமும் ஒன்னா இருந்ததுன்னா, இப்போ ஒரு மிதன லக்கணம் துலாம் ராசி, அப்ப தனுசு லக்கணம் மீன ராசி நல்ல ஆலோசகராக இருப்பாரா? ராசி முதல்ல 8ஆம் ராசி. ஆனா லக்ன ரீதியாக இதுதான் ஒரு பாண்டிங், ஒன்றை ஒன்றை ஈர்க்கும். அந்த இடத்துல இது அடிபட்டுடும். இதே வேறு ஒரு சிலருக்கு இந்த மீன ராசிக்காரர் உங்களுக்கு ஆகாதுன்னு நான் சொல்லும்போது அது அப்படியே இருக்கும். இந்த லக்கண சேஞ்சஸ் தான் காரணம், புரிஞ்சுக்குங்க. ரைட். இப்போ இந்த ஜாதகத்துக்கு நம்ம டாபிக் வருவோம். யாரால் யோசனை கிடைக்கும்? சூட்சுமம், ரகசியம், எந்த நேரத்தில் எப்படி நம்ம செயல்படுறது, எதை எவ்வாறு நம்ம எடுத்துட்டு போறது, இது எல்லாமே இந்த ராசிக்கு கரெக்டா சப்போர்ட் பண்றவர் கும்ப ராசி. இந்த கும்ப ராசிக்காரர் அல்லது கும்ப லக்கணக்காரர் துலாம் பொறுத்த வரைக்கும் இவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கும்பம் நல் ஆலோசகர். இவர் தான் உங்களுக்கு எதை எந்த நேரத்தில், ஏன்னா நீங்க ஒரு சுதந்திரமான ராசி, கும்பமும் ஒரு சுதந்திரமான ராசி தான். ஆனா கும்பம் சீக்கிரட்டா வச்சுக்கும், ஒரு காரியம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் சீக்கிரட்டா வச்சுக்கும். ஆனா துலாம் அப்படி இல்லை, அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த அப்டேட் பண்றதுனால என்ன மாதிரியான ரகசியங்கள் கசிந்தது,
ஒரு படம் எடுக்க போறோம்னா எடுத்து முடிக்கிற வரைக்கும் கும்பகோணமா இருந்ததுன்னா முடிக்கிற வரைக்கும் கதையை வெளில தெரியக்கூடாதுங்க. இதே துலாமா இருந்ததுன்னா படம் சிறப்பா வரப்போது நல்லா எடுத்திருக்கோம் இவங்க இந்த மாதிரி தான் மெயின் என்ன சொல்லி விட்டுருவாங்க. இது லீக்கேஜ் ஆச்சுன்னா என்ன பண்றது? அது மாதிரி இவங்க தான் அதை பாதுகாத்து ராசிக்கு 5வது ராசியாகிய அந்த சுக்கிரனும் சனியும் உங்களுக்கு நட்பு கிரகங்களாக இருக்கும் பொழுது சுக்கிரனுடைய வீட்டில் சனி உச்சம் பெறுவதும் அதே நேரத்தில் அந்த சுக்கிரன் வந்து அதனுடைய அழகு, அதனுடைய செயல், அதனுடைய வெளிப்பாடு, சுக்கிரனுடைய ஒரு ஃபோக்கஸ், பிரைட்னஸ், அதனால் வரக்கூடிய திருஷ்டிகள், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், இவை அனைத்தையும் நல்லா கூர்ந்து கவனிச்சு இவனிடம் இதை சொல்லாதே, அவனிடம் அதை சொல்லாதே, இவனிடம் எதையும் சொல்லாதே என்பதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூட்சுமவாதி யார் உங்களுக்கு? கும்பம். புரியுதுங்களா? இனிமே கும்பம் லக்கணமோ கும்ப ராசியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரைட். அடுத்தது, நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து வெளிப்படுறோம். நமக்கு வந்து ஒரு துணை வேண்டாமா? ஒரு நல்ல துணை. எந்த மாதிரி துணையை தேர்ந்தெடுப்பது? ஒரு வீரன். ஏன் வீரன்? நம்ம வந்து எப்போதுமே துலாம் ராசி வந்து ஆண்களோ பெண்களோ நம்ம வந்து வெள்ளந்தியாக, வெளிப்படையாக, சரியாக, தராசு முனைப்படி வாழ்ந்துட்டு இருந்தாலும் நமக்கு ஒரு பாதுகாப்புன்னு ஒன்று வேணும். ஏன்னா நம்ம கண் திருஷ்டிக்கு ஆளாகும். அந்த பாதுகாப்பான ஆள் யாரு? கணவனோ மனைவியோ? மேஷம். இதுதான் சமசப்தம் ராசி. பாதுகாவலர். இவர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். கணவனோ மனைவியோ வேகம்தான் எதா இருந்தாலும். இது மேச லக்கணமோ ராசியோ எதை வேணும் எடுத்துங்க. இவங்க தான் உங்களுக்கு நல்ல பாதுகாவலர், நல்ல நண்பன், அதே மாதிரி உற்ற தோழன். யாராவது ஒரு 5-10% மிஸ் ஆகலாம். அது லக்கணத்தை வச்சு பார்க்கணும். அடுத்தது, யாருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல சிறப்பான வெளிப்பாடாக இருக்கும்? 1, 5, 9 தான் மெயின். இந்த 1, 5, 9 எப்போதுமே நமக்கு சாதகமா இருக்கும். அது யாரு? 9 மிதுனம். இது வந்து நமக்கு உபதேசம் அல்லது ஆலோசனை. இது வந்து நமக்கு யோசனை. இது வந்து நம்மளை ப்ரமோட் பண்ணக்கூடியவர் புதன்கிட்ட விட்டீங்கன்னா சுக்கிரனை, அவ்வளோ ஒரு அழகான சுக்கிரனை புதன் தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும். அழகான சுக்கிரன். ஒரு படம் எடுத்தால் பத்தாது, விளம்பரப்படுத்தணுமா வேண்டாமா? அந்த மாதிரி உங்களை வந்து எப்படியெல்லாம் விளம்பரப்படுத்தணும், எப்படிலாம் அதை எடுத்துகிட்டு போகணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்களை நான் வந்து டெவலப் பண்ணி விட்டுறோம். வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க, அது ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிங்க. உங்களுடைய சாரீ பிஸ்னஸ், அதாவது இதெல்லாம் எதுக்காக சொல்லணும்னா காரகத்துவம். சாரினா சுக்கிரன். நீங்கள் உடனே சாரீ பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு மட்டும் பார்க்கக்கூடாது, சுக்கிரனுக்காக சொல்கிறது. அதில் சுக்கிரன் ப்ளஸ் புதன், அதை நம்ம விஷ்ணு மகாலட்சுமின்னு சொல்கிறோம். அந்த சுக்கிரன் புதன் எப்பொழுதுமே ஒரு நட்பான பிளானட்ஸ். அதனால் இவங்களோட உங்களுடைய அந்தரங்க ரகசியங்கள்லாம் சொல்லலாம். இவங்க நல்லாவே உங்களை மிதனம் உங்களை டெவலப் பண்ணி விடுவாங்க. அதே நேரத்தில் உங்களுடைய லாபம், நீங்கள் எது பண்ணாலும் அது லாபத்தை தரக்கூடிய ஒரு பிளானட் எது அப்படின்னா உங்களுக்கு சந்திரன். சுக்கிரன் ப்ளஸ் சந்திரன். இந்த சந்திரன் தான் வியாபாரத்தை துரிதப்படுத்தக்கூடியவர். பிஸ்னஸ்லேருந்து லாபம். அப்போ கடகம் லாபம். சில ஆலோசனைகள் முரண்பாடான ஆலோசனைகளாக வருவது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முரண்பாடு அப்படின்னா அது உங்களுக்கு சிம்மம். சிம்மம் ராசியோ லக்னமோ அவங்க உங்களுடைய போக்கு அவங்களுக்கு மேட்ச் ஆகாது. அவங்க வேற மாதிரியான மனிதர்கள், ஸ்திரத்தன்மையானவர்கள், ஸ்ட்ராங்காக அப்படி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், அது தொலைநோக்கு பார்வையோட இந்த மாதிரிலாம் போடணும். உங்களது சர ராசி, அவங்களது ஸ்திர ராசி. அப்போ துலாம் என்ன செய்யுது? எந்த ஒரு காரியங்களையும் எனக்கு உடனே முடிவு தெரிஞ்சவனு இப்பவே இது ஆணித்தரமாக நங்கூரம் போட்டது மாதிரி யோசிக்க வைக்கும். இது எனக்கு உடனே முடிவு தெரிஞ்சவனு தராசு மணியில் நிற்கும். அப்போ 2 பேருக்குள்ளார முரண்பாடுகள் வரும். சரிங்களா? ரைட். யாரால் உங்களுடைய விரோதம்
இந்த மீனம், இந்த மீனம் ஏன் விரோதமாகுதுன்னு சொல்றேன். இவங்க மீன ராசிக்காரங்க தனிப்பட்ட முறையில அவங்க ஒரு குரு, அவங்க தேவ குரு. யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயங்களையும் எதிர்பார்ப்பாக இருக்க மாட்டாங்க. தன்னுடைய கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு போவாங்க. இது கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பார்ட்னராக இருந்தாலும், முதலாளியாக இருந்தாலும் இப்படித்தான். அவங்க யதார்த்தவாதியாக ஒன்றும் ஒரு விவரமும் தெரியாது. எங்க இந்த லோகாயுதத்தில் மனிதர்களை புரிந்து கொள்வதில். ஆனால் துலாம் ராசி அப்படி இல்லை, தராசு. நீங்க அவருக்கு நீங்க சொல்றீங்க, ஆனா அவர் நல்லவர் இல்லை அப்படிம்பாங்க. மீனராசி நாங்க எல்லாரையும் நல்லவனா தான் பார்க்குறோம். அப்ப துலாம் ராசி அது உன்னுடைய மிஸ்டேக்கு. ஆத்துல போட்டாலும் அளந்து போடு, இல்லைன்னா நீ ஏமாந்துருவ. ஆக துலாம் ஒரு பார்வையில எடை போட்டு இவங்க கணவன் மனைவியா இருந்தா எப்படி இருக்குன்னு பாருங்க. விரோதம் இப்ப இதுதான் அல்லது முரண்பாடு, ஆப்போசைட், இந்த மாதிரி வரும். துலாம் ரொம்ப கணக்காக தான் இருக்கணும். ஒரு உதவி செய்யணும் கூட அந்த பாத்திரத்தை அறிந்து பிச்சை இடணும்னு துலாம் சொல்லணும். மீனம் அப்படி இல்லை, ஏதோ இருந்தால் என்ன இருக்கு இருந்தாங்கன்னு கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பயோடேட்டாலாம் விசாரிச்சியான்னு கேட்பாங்க. இதான் இதனால 2 பேருக்குள்ளார கணவனோ மனைவியோ போக்குகள் விரோதம். ரைட். அடுத்தது, எப்போதுமே ஒரு செயல் இவங்களுக்கு பிடிக்காத செயல்களை யார் செய்வாங்க? துலாம், ஆணோ பெண்ணோ, பிடிக்காத செயல்கள், இது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அதை யார் செய்வாங்கன்னா ரிஷபராசிக்காரங்க செய்வாங்க. ரிஷபம் இதை முரண்பாடு ஏற்கனவே நம்ம சிம்ம ராசியை கொடுத்தோம். அதே மாதிரி தான் இது 8ஆம் ராசி. எல்லாரும் இதனுடைய அதிபதி சுக்கிரன் தானுங்க, எப்படி ஆப்போசிட்டா சொல்றீங்களே சார் அப்படின்னா அப்படி இல்லை. அதாவது சில இடங்கள்ல செல்ஃபிஷா சுயநலமா அந்த ரிஷபம் செயல்படுற மாதிரி இந்த துலாம் ராசிக்கு தெரியறது தான் பிரச்சனை. துலாம் ராசி எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பிராட் மைண்டா, கொஞ்சம் பரந்த மனப்பான்மையோட நல்லா எல்லா வகையிலையும் இதை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கும். இந்த ரிஷபம் பார்த்தீங்கன்னாக்க இந்த துலாம் ராசியினுடைய செயல்களை பாராட்டி பேசுறது இல்லை, புகழ்ந்து பேசுறது இல்லை. துலாம் ராசி புகழ்ந்து பேசுறதும் பாராட்டுறதும் பிடிக்கும், அதுக்குண்டான செயல்களை அவங்க செய்யறதுனால. ரிஷபம் அப்படி கிடையாது, கொடுத்த காரியத்தை செய்யணுங்கிற ஒரே நோக்கத்துல போயிட்டு இருக்கும். அதனால இவங்க 2 பேருக்குள்ளார என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எதிர்மறை, நேர்மறையாக இல்லாமல் எதிர்மறையாக இருக்கும். ராசியோ லக்கணமோ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே எதிர்மறை சிந்தனைவாதிகள். ஆக இவரை நம்ம தனியா 8ஆம் ராசிக்காரரை தனியா அனலைஸ் பண்ணோம்னா அவரு சொல்றது கரெக்டு சார், நான் இப்படிதான் இருப்பேன் சார், நான் அனாவசியமா யாரையும் பாராட்டுறதில்லை, என்ன யாரும் பாராட்டினா சந்தோஷப்படுவேன், இல்லைன்னா வேண்டாம்னு போயிட்டே இருப்பேன், நான் ஒன்றும் எதிர்பார்க்கவே இல்லை. துலாம் ராசி அப்படி இல்லையே, என்னை பத்தி என்ன சொன்னாங்க, நீ அங்க போய் சொல்லும்போது என்னை பத்தி அவங்க என்ன சொன்னாங்க. அப்ப தன்னை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கு, இவங்களுக்கு இருக்காது. இதனால் முரண்பாடு. சரிங்களா? உந்துதல், ஒரு விஷயத்த உங்களுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கக்கூடியவர்கள். ஆக உங்களுக்கு யார் ஒரு குரு வேண்டாமா? குரு வேணும் இல்லையா? தனுசு லக்னமோ ராசியோ உள்ளவர்கள் உங்களுக்கு ஒரு கிரியா ஊக்கியாக இருந்து உங்களை ப்ரமோட் பண்றதுக்கு அற்புதமான ஒரு உந்து சக்தியாக திகழ்வதில் எப்போதுமே வல்லவர்களாக இருப்பார்கள். இவர்களை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்க உங்களுடைய செல்வாக்குகள்லாம் இவர்களுக்கு தேவையே இல்லை. இவர் ஒரு ஆசான், ஒரு குரு, உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பார். ஆக இதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்களை நாம மிக தெளிவாக பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி விரயங்களோ உங்களுடைய ஸ்டேட்டஸ், அதாவது மகர ராசி இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்டேட்டஸ். அதனாலதான் இது 2 ராசிக்கும் வசியமாகவே இருக்கும். மகரம் இவங்களாலதான் உங்களுடைய இடந்தடம், வீடு, வாகனங்கள் இவை அனைத்தையும் சிறப்பாக்கி கொடுப்பதற்கு ஒரு காரியம் ஆற்றக்கூடியவராக
அற்புதமான வழிகாட்டியாகவும் ஒரு பாண்டிங் உங்களை பற்றி புரிந்து கொண்டு உங்களுடைய செயல்களை அறிந்து கொண்டு உங்களுக்கு உண்டான சரியான மரியாதையும் அதே மாதிரி அந்த அந்தஸ்தையும் தந்து அதே மாதிரி உங்களை பற்றி உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறவரை எடுத்து கொடுக்கக்கூடியவங்களாக மகர ராசி விளங்குறாங்க. என்ன நேயர்களே, இது போன்ற வீடியோக்கள் வருங்கால சந்ததிகளுக்கு பயன்படுமேயானால் நான் மிக்க மகிழ்ச்சி அடைவேன். இதெல்லாம் என்னுடைய ஆய்வில் உதித்தவை. எதையும் பார்த்து காப்பி அடிப்பதற்கோ பார்த்து பேசுவதற்கோ ஒன்றும் இல்லை. ஒருவர் ஜாதகம் பார்க்க வருகிறார் என்றால் அவருடைய ராசியை எடுத்து உங்களுக்கு இந்தந்த ராசிக்காரங்களால இப்படியெல்லாம் இருக்குமே, உங்கள் அனுபவத்தில் உண்டான உடனே யோசிப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதில் முரண்பாடுகள் வந்ததுன்னா லக்கணம் காரணம். நீங்கள் வேறு லக்கணமாக இருப்பீங்க. இந்த லக்கண ரீதியாகவும் பார்க்கலாம், ராசி ரீதியாகவும் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.